முதலமைச்சர் விஜயை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் கமல்ஹாசன். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் வீட்டுக்கு சென்று சந்தித்திருக்கிறார். குறிப்பாக அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிறகாக பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களை நேரடியாக அவருடைய வீடுகளுக்கு சென்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். மேலும் ஆதரவு வந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அவருடைய கட்சி அலுவலகங்களுக்கு சென்றும் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். தற்போது மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் எம்பியுமாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட எம்பி கமல்ஹாசன் அவர்களுடன் சேர்ந்து விஜய் அவர்களை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் வீட்டுக்கு சென்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தார். வைகோ அவர்களை அவருடைய வீட்டுக்கு சென்று சந்தித்திருந்தார். அதன் பிறகு திருமாவளவன், சீமான், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வீடுகளுக்கு சென்று சந்தித்திருந்தார். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் மற்றும் எம்பியுமா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் தற்போது அரை மணி நேரங்களுக்கு மேலாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.